Glory to God. தேவனுக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது பார்க்க போகிறது அந்த அப்பத்தினுடைய பகுதியிலே இரண்டாவது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். அது கூட நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். என்னிடத்தில் போன வாரம் மீட்டிங்கில் பேசின அப்பத்தை குறித்து ஒருவர் ஒரு கேள்வி எழுப்பினார். அந்த கேள்வியானது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் எண்ணினேன். ஏனென்றால் அநேகருக்கு அநேக கேள்விகள் இருக்கலாம். அதை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாது. ஒரு கேள்விக்குள்ளாக அநேக கேள்விகள் எழும். அதனாலே இந்த கேள்வி குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது என்ன கேள்வி என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் கேட்டது, அப்பம் என்றால் வார்த்தை என்று அர்த்தமாகிறது, சரி, ஒத்துக்கிறோம். அங்கே கிரேக்க ஸ்ரீ அந்த இடத்துல துணிக்கையிலிருந்து விழுமை அப்பம், அதை நாய்க்குட்டிகள் தின்னுமல்லவா அப்படி என்று கேட்டார்களே. அப்படி என்றால் அதை குறித்து நீங்கள் விளக்கமாக எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படி என்றார். நிச்சயமாக பிரியமான தேவஜனமே, அதை குறித்து நாம் ஆழமாக ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிந்து கொள்ளுதல் போல நாம் பார்க்கலாம். அதாவது வேதம் தெரிந்தவர்களுக்கு நான் பேசுகிறது வேத வசனத்தில் எங்கு இருக்கிறது என்பது அறிவார்கள். அதே நேரத்தில் வேதம் தெரியாதவர்கள், அதாவது இப்பொழுது கிறிஸ்துவ மார்க்கத்திலே அநேக வசனங்களை தாவி தாவி போகிறவர்களுக்கு, வார்த்தையின் உள்ள ஆழங்கள் தெரியாத இருக்கிற ஜனங்களுக்கு நான் பேசுகிறது கதையாக நான் உங்களிடத்திலே சொல்லும் பொழுது அதை அப்படியே நீங்கள் திரும்பி பேசினாலோ அல்லது படித்தாலோ அப்படியே தான் இருக்கும். நீங்கள் படித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விதமான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கும். அதனாலே நான் பேசுகிறது அநேக வேத வசனங்கள் இருந்தாலும் அநேக வேத வசனங்களை நான் படிக்காமல் போகிறேன். அதை நான் உங்களுக்கு கதை போல எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அது உங்களுக்கு தெளிவாக புரியும் என்று நான் நினைக்கிறேன். அதோடு இல்லாமல் பிரியமான தேவஜனமே, வியூவர்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க, இல்லை. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கு. காரணம் என்னவென்றால், நான் அடுத்து விடப்படுகிற இந்த செய்தியானது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இந்த செய்தியோட தொடரை எப்படி நீங்கள் பார்ப்பீர்கள்? அதனால பிரியமான தேவஜனமே, நீங்க பார்க்கும்பொழுது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி பண்ணல? ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்றாங்க, அடுத்த செய்தி வரும்பொழுது திருப்பியும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுவும் இறங்கி ஏறி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு தெரியாம பண்றாங்கன்னு அர்த்தமாகிறது. ஒரு முறை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்த முறை பண்ண வேண்டாம். நீங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்க, பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் விடுற செய்தி எல்லாமே சேரும். அது மாத்திரம் இல்லை, நான் பேசுறது உங்களுக்கு புரியணுன்றதுக்கு நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது நான் எப்படி நம்புறது? நீங்க கீழே இருக்கு பாருங்க அந்த லைக், அதை மட்டும் ஒன்று கொடுங்க. நீங்க யாரும் சொல்ல வேண்டாம், லைக்குன்னு கொடுத்தாவிட போதும். ஏன்னா அப்போதான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். நான் என்னுடைய ஜனங்களுக்கு மட்டும் சொல்றது இல்லை, நான் எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். அதனால பிரியமான தேவஜனமே, கர்த்தர் தாமே நம்ம கொடுக்கிற ஈவு இரக்கங்கள் உலகத்தினுடைய செய்திகள் அல்ல. உலகத்தில் உள்ள செய்திகளை பார்ப்பீர்கள் என்றால் சிரிப்பு மேல சிரிப்பு தான் வருது. நம்ம கிறிஸ்துமஸையே நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஐடியல் வர்ஷிப் பண்றோம். இன்னைக்கு தேவ சபைகளில் பொங்கல் வைக்கலாமா, பொங்கல் வைக்கக்கூடாதா? இதெல்லாம் ஒரு செய்தி ஐயா. அதனால பிரியமானவர்களே, இது டீப் அண்ட் டீப் உங்களுடைய ஜீவனை புதுப்பிக்கிற செய்தி, மறுரூபமாக்குற செய்தி, உயிர்ப்பிக்கிற செய்தி, வல்லமை உள்ள செய்தி. கவனிங்கள், பவுல் எப்படி பேசினாரோ அதே பாணியிலே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வல்லமையாக இறங்கி வந்த செய்தி, வேதத்தில் உள்ள ஆழங்களை காண்பிக்கிற செய்தி, அந்த ஆழங்களின் மூலமாக நீங்கள் மறுரூபமாகப்படுகிற இந்த செய்தி. அதனாலே தயவு செய்து மிஸ் பண்ணாதீர்கள். இன்னும் நீங்கள் கேட்க போகிறது 3 வருஷம் கூட இருக்காது. காரணம் என்றால் 29 அது காண்பிக்கிறதா இருக்கிறது. அதனாலே பிரியமானவர்களே, அதை குறித்து நான் எடுத்திருக்கிறேன். திரும்பவும் நான் உள்ளே போவதற்கு முன்பாக உங்களிடத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் எப்படி பண்ணுகிறது என்பதை கூட ஒரு போட்டோ நான் அனுப்புகிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வீடியோ அனுப்புகிறேன். அதை பார்த்து அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது. இந்த செய்தி இன்னும் அதிகமாக வரும். காரணம் என்னவென்றால், கேள்வி மேல் கேள்வி எழுப்புகிறது. நான் ஒரு கேள்விக்கு இப்பொழுது சொல்லுகிறேன், அடுத்த கேள்விக்கு பிறகு நான் சொல்லுகிறேன். இதனுடைய தொடர் கடைசியிலே நான் அதை சொல்லுகிறேன். பாருங்கள், அப்பொழுது நான் கடைசியில சொல்லுகிறது என்ன என்பது அடுத்த செய்தியிலே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் உள்ளே போகலாம். அவர்கள் கேட்ட செய்தி என்ன தெரியுமா? கேட்ட கேள்வி, அந்த கிரேக்க ஸ்ரீ வராங்களே, அவங்க
ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு கேட்குறாங்களே. அப்படி கேட்கப்படும் பொழுது அவர்கள் அதாவது பிள்ளைக்கு போடுகிற அப்பத்தை நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்றாரே. நாய்க்குட்டிகளுக்காக அந்த அப்பத்தை கொடுக்க கூடாதா? துணிக்கையில வேறு அந்த அப்பமானது அதாவது நாய்க்குட்டிகள் சாப்பிடாதா அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய விசுவாசம் பெரிதா இருக்கிறது, பெற்றுக்கொள் என்று சொன்னாரே. இதை குறித்து எனக்கு தெளிவாக விளக்குங்கள். ஏனென்றால் அப்பமானது எப்படி துணிக்கையிலே ஒட்டும் அப்படி என்று கேள்வி கேட்டார். நல்ல கேள்வி. அதனின் மூலமா நாம் உள்ளே போக வேண்டும் என்றால் நிச்சயமாக எல்லாருக்கும் புரிந்து கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன். பிரியமான தேவ ஜனமே, நாம் உள்ளே போகலாம். அந்த வேத வசனத்தை ஒன்றை மாற்றம் நான் படிக்கிறேன், அதை மாத்திரம் படித்துவிட்டு நாம் உள்ளே போகலாம். இருங்க. அதாவது மார்க் புஸ்தகம் 26 நான் வாசிக்கிறேன். அந்த ஸ்ரீ சீரபேனியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்ரீயா இருந்தார். அவள் தன் மகனை பிடித்திருந்த பிசாசை துரத்திட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவரை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கையை தின்னுமே என்றார். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம் என்றார். கவனிகள். இப்பொழுது நாம் இதன் மேலாக தான் போக போகிறோம். முதலிலே பேசுகிறதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஸ்ரீயானவள் நாங்கள் போதிக்கப்பட்ட பிரகாரமாக நீங்கள் பார்க்கும் பொழுது அந்நிய ஸ்ரீ. இந்த ஸ்ரீக்கு ஆண்டவரை தவிர தாவீது குமாரன் என்ற பெயர் இவர்களுக்கு, அதாவது தாவீது குமாரன் என்ற பட்டத்தில் அழைக்கிற அழைப்பு இவளுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனாலே இவள் தாவீது குமாரன் என்று கூப்பிட்டால் நிச்சயமாக ஆண்டவர் திரும்பி பார்க்க மாட்டார். ஆனால் ஆண்டவரே என்று கூப்பிட்டால் திரும்பி பார்ப்பாள். அப்படி திரும்பி பார்க்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் நான் பார்க்கிறோம். நீங்கள் சுவிசேஷ புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும். இதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல நீங்க பார்க்கும் பொழுது அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு, இப்போ ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்லிட்டு அதுல இருந்து போறேன். அப்பம் எப்படி துணி கையில ஒட்டும்? முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பம் எப்படி இந்த கையில ஒட்டும்? நீங்க ஒட்டி வச்சு பாருங்க, பொழுதுதான் பார்க்கலாம், ஒட்டாது. அப்படி என்றால் இந்த துணிக்கையில சாப்பிட்டு துணிக்கையில விழுந்து நாய்கள் தின்னுமே என்று சொல்லப்படும் பொழுது அதுக்கு அர்த்தம் தான் என்ன? இப்போ அப்பத்தை குறித்து தான் நான் பேச வந்தேன், அப்பத்தை குறித்து தான் நான் பேசியிருக்கிறேன், அப்பத்தை குறித்து தான் இவங்க கேள்வி கேட்டுக்கிறாங்க, அப்பத்தை குறித்து தான் நான் பதில் சொல்லுகிறேன். இப்போ அவர் சொல்லுகிறது என்ன? பிள்ளைகள் தின்னுகிறது என்று சொல்லுகிறார். அந்த பிள்ளைகள் தின்னுகிற அப்பத்தை எப்படி நாய்க்குட்டிக்கு போட முடியும் என்று கேட்கிறார். பிள்ளைகள் தின்னுகிற அப்பம் என்னத்த அப்பம் தெரியுமா? நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் ஒரு காலம் மறியாமல் இருப்பான் என்றார். கவனிங்கள், என்ன மறியாமல் இருப்பான் என்றார். அப்படி என்றால் அந்த அப்பத்தை புசித்தால் நிச்சயமாக மறிக்க மாட்டானா? நான் பேசுகிறதை சரியாக புரிந்து கொள்ளும். இந்த அப்பத்தை புசித்தால் அவன் மறியாமல் இருப்பானா? அப்படி என்ற ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, மறியாமல் இருக்கிற அந்த அப்பத்தை தான் புறஜாதிக்கு கொடுத்தாரா? அப்படி என்றால் மறியாமல் இருக்கிற ஒரு அடையாளத்தை நீங்கள் வேதத்திலே காண்பித்தால் நலமா இருக்கும் என்று இன்னொரு கேள்வியை நீங்கள் எழுப்பலாம். இப்போ அந்த கேள்விக்குள்ள போனோம்னா இதுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். இப்ப கவனிங்க, அந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி லாசரு என்று ஒரு பெயருள்ள ஒரு மனிதன் நீங்கள் வேதத்துல படித்திருப்பீர்கள். அந்த லாசரு யார்? மரியாள், மார்த்தாள் என்று சொல்லப்படுகிற சகோதரன் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஊரிலே இருக்கும் பொழுது 2 நாளைக்கு முன்பாக அவர் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லப்படும் பொழுது அவர் அங்கிருந்து வரவே இல்லை. 2 நாள் கழித்தவர் வருகிறதை நீங்கள் வேதத்திலே படிக்கலாம். 2 நாள் கழித்து வரும் பொழுது அவன் உயிரோடு இல்லை என்று அர்த்தமாகிறது. அவன் எந்த ஆகாரத்தை புசித்தான்? சற்று கவனிங்கள், அவன் ஒரு யூதன். அவன் எந்த ஆகாரத்தை புசித்தான்? நல்லா கவனிக்க வேண்டும். அவன் அப்பத்தை புசித்தது அடையாளம் உங்களுக்கு புரிகிறதா? வானத்தில் இருந்திருந்த ஜீவ அப்பம் நானே. அப்படி என்றால் அவருடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசித்து புசித்தவன் தான்
அந்த லாசரு. அவன் என்ன செய்கிறான்? மரித்து போகிறான். மரித்து போகும்பொழுது அங்கே இயேசுநாதர் வரும்பொழுது அவருக்கு எல்லாம் சொல்லப்படுகிறது. மரித்து விட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் மரிக்கவில்லை, நித்திரையில் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அவன் திரும்ப எழுந்திருப்பான் என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? கடைசி நாளிலே எழுந்திருப்பான் என்பதை குறித்து அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் இப்பொழுதே அவன் எழுந்திருப்பான் என்பதை அவர் சொன்னதை அவர்கள் உணரவில்லை. அங்கே லாசரு எங்கே நீங்கள் புதைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த இடத்துல என்று காண்பித்தார். அங்கே போய் நீங்கள் லாசரு வெளியே வா என்று கூப்பிட்டார். லாசரு எழுந்து வெளியே வந்தார். அவன் மேல் முழுமையாக கட்டு போடப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடு என்று சொல்லுகிறார். அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டார். புரியுதா நான் பேசுகிறது? அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து விட்டார். அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து விட்டார் என்றால் மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்று எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள்? அவன் மேல் சுத்தி இருக்கிற கட்டு இருந்தால் அந்த கட்டு எப்படி அவன் நடக்க முடியும், எழுந்திருக்க முடியும், எப்படி ஜீவிக்க முடியும்? அந்த கட்டை கழட்டி விடு என்றார். எல்லா பாவங்களும் போன பின்புதான் நீ மரித்தோரிலிருந்து ஜீவனாக எழுந்திருக்க முடியும் என்பது அது அர்த்தமாகிறது. பிறகு அவன் மரித்தான். எப்பொழுது? அவன் உயிரோடு வந்தான், இருந்தான். பிறகு இரண்டாவது அவனுக்கு ரியலாகி சரியான ஒரு மரணத்தில் அவன் மரித்தான். அப்பொழுது அவன் எங்கே இருந்தான் தெரியுமா? லாசரு மடியில் இருந்தான். அவன் என்ன சாப்பிட்டான் தெரியுமா? அதாவது புசித்த அந்த ஐஸ்வர்யவான் புசித்து போட்ட அந்த அப்பத்தை சாப்பிட்டவன் தான் இவன். ஐஸ்வர்யவான் யார் தெரியுமா? அவனும் யூதன். அவனை குறித்து உங்களுக்கு வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? உனக்கு அவனை இயேசுநாதரிடத்தில் அவன் நித்திய ஜீவனிடத்தில் அவன் வரும்பொழுது அவர் சொன்ன காரியங்களிலே 10 கட்டளைகளை கைக்கொள் என்று சொல்லும் பொழுது நான் சிறு வயது முதலே அதை கற்றுவிட்டேன் என்று சொன்னால் அவனும் ஒரு யூதன் என்று அர்த்தம். அந்த யூதன் வேணா என்று போட்ட அந்த அப்பம் தான் இந்த யூதன் எடுத்து சாப்பிட்டான். இவன் சாப்பிட்ட உடனே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தான். அதே நேரத்தில் இவன் மரித்தான், ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறான். அவன் மரித்தான், அவனும் யூதன். அப்பத்தை தள்ளி போட்டவன் அவனும் யூதன். அப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் எரிந்து கொண்டிருக்கிற இடத்துல இருந்தான். வேதம் படிக்கிறவர்களுக்கு நான் பேசுகிறது தெளிவாக புரியும். 2 பேரும் யூதர்கள் தான். அப்பத்தை கொடுத்து அந்த அப்பத்தை விசிறி போட்டான், அதை எடுத்து தின்னான். இவனும் அந்த வார்த்தை தான் தின்னான். ஆனால் அவனுக்கு அழியாமை இல்லை என்பதை வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. அந்த அப்பத்தை குறித்து தான் அந்த ஸ்ரீ பேசுகிறார். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்குமே. மரியாமல் இருக்கிற அந்த அப்பத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி, அதனுடைய அர்த்தம் அந்த மரியாமல் இருக்கிற அந்த அப்பத்தை எனக்கு கொடுக்கும்படி சரி. இப்போ இன்னும் கூட கொஞ்சம் உள்ள போகலாம். பிரியமான தேவஜனமே, நான் ஒரு சபையில இருந்தேன். அந்த சபையில இருக்கும் பொழுது அந்த சபையினுடைய பாஸ்டர் ஒரு நாய் வளர்த்து கொண்டிருந்தார். அவருடைய சகோதரிகள் அங்கே அந்த சபையிலே இருந்தவர்கள் தான். அந்த இடத்திலே ஒரு வீட்டுக்குள்ளாக இருந்தவர்கள். அந்த சகோதரிகளுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகள் அவருக்கு செல்லமாக வளர்க்கப்பட்டார்கள். அவருடைய தகப்பனார் நல்ல வருமானம் உடையவர். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் 2 பேருமே அந்த குடும்பத்திலே நல்லா செய்வார்கள். சாப்பிடும் அளவுக்கு நல்லா செய்வார்கள். செலவு பண்ணி வாங்கி செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த செலவு பண்ணி வாங்கி செய்கிற அந்த ஆகாரத்தை 2 பிள்ளைகளுக்கு வைப்பார்கள். அந்த பிள்ளைகள் சாப்பிட்டார்களோ சாப்பிடவில்லையோ, தொட்டார்களோ தொடவில்லையோ, அதை இவர்கள் எடுத்து சாப்பிட மாட்டார்கள். அதை அப்படியே கொண்டு போய் அந்த பாஸ்டர் நாய் வளர்த்திருந்தார் இல்லையா, அந்த நாய்க்கு கொண்டு வைக்கும் பொழுது அந்த நாய் நல்லா சாப்பிட்டு புஷ்டி அடைஞ்சிருக்கும். இதை ஏன் நான் உதாரணமாக சொல்றேன்னா, இதெல்லாம் நான் நேரடியாக உண்மையாக பார்த்த காரியங்கள் தான் நான் இதிலிருந்து பேசணும், தவிர என்னுடைய ஏதோ கட்டுக்கதைகள் பேசுவது நான் கிடையாது. இப்பொழுது அவர்கள் சாப்பிட்ட அந்த அப்பத்தை தான் நாய்க்கு கொண்டு துணிக்கையிலே விழுந்தது என்று சொல்லப்படுகிறது அல்ல. அதுக்கு அர்த்தம் அது அல்ல. இவர்கள் சாப்பிடாமல் போன ஆகாரத்தை தான் நமக்கு கொடுத்தார் ஐயா. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த லாசரு உயிர்த்தெழுந்தானே, அந்த அப்பம் அது. அந்த அப்பத்தை தான் நமக்கு கொடுத்தார். அப்படி என்றால் புறஜாதியானது மரித்தாலும் உயிர்த்தெழும் என்பது எத்தனை பேருக்கு புரியும்? இன்றைய நாளிலே அந்த அப்பத்தை எத்தனை பேர் புசிக்கிறார்கள்? எத்தனை பேர் புசிக்கிறார்கள்? இன்னும் நான் சற்று உள்ளே போகலாமா?
இப்போ இப்படி பேசுவோம். இந்த அப்பத்திலே ஆரம்ப காலத்தில் இது என்னுடைய ரத்தத்தினாலான உடன்படிக்கை என்று அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து. அப்பத்தை இரண்டாக பிரித்தார், இரண்டாக பிட்டார். இது முழு அப்பம் அல்ல, இதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அப்பத்திலே இரண்டாக பிட்டார். இரண்டாக பிட்டது மாத்திரமல்ல, அந்த இரண்டாவது பிற்கப்பட்ட அந்த அப்பத்தை அங்கே வைக்கும் பொழுது சீசர்கள் எல்லாரும் ஒரு பாதியிலே பங்கிட்டார்கள். யோவான் மாத்திரம் அந்த அடுத்த பாதியிலே பங்கு கொண்டான். பிரியமான தேவஜனமே, அந்த ஒரு பாதியிலே பங்கு கொண்டார்களே, அந்த பாதியிலே பங்கு கொண்டவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது மறியாமல் இருக்கிற அப்பம் தான் அது. ஆனா அந்த அப்பமானது அந்த காலத்திலே இருந்தவர்களுக்கு மறியாமல் இருக்கும்படியான அப்பத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இந்த யோவானோ நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த பாதி இருக்குது பாருங்க, முதல் பகுதியிலே அவர் வந்தார். அந்த அப்பமானது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, எடுக்கல. இரண்டாவது பாதியானது புறஜாதிக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பாதியிலே யோவான் பங்கு கொண்டதுனாலே யோவானுக்கு புறஜாதிக்குரிய ரகசியங்கள் அனைத்தையும் தேவன் கொடுத்தார். இந்த அப்பத்துக்குரிய ரகசியங்கள் அனைத்தையும் தேவன் கொடுத்தார். எத்தனை பேரை கட்டுக்கதைன்றீங்களா? வேதத்தை படிக்கிறதும் செய்தியை படிக்கிறவங்களுக்கு இது புரியும். ஏதோ நாம்காவாசி படிக்கிறவங்களுக்கு இது புரியாது. செய்தியிலிருந்து நான் பேசுகிற சில காரியங்கள் அனைத்துமே வெளிப்பாட்டின் மூலமாக நான் பேசுகிறது. அநேக காரியங்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும் அது வெளிப்படுத்துவதற்கென்று ஒரு செய்தியானது உங்களுக்கு வர வேண்டும். இப்பொழுது கவனிங்கள், அந்த அப்பத்தில் இருந்துதான் இப்பொழுது நாம் அந்த அழியாமை தரித்துக் கொள்ளுகிற இந்த வார்த்தையின்படி அந்த வார்த்தையிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். சரி, அந்த அப்பத்தை இப்பொழுது கிறிஸ்தவர்கள் புசிக்கிறார்களா? கிறிஸ்தவர்கள் புசிக்கிறார்களா? தயவு செய்து நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும் என்று நான் எண்ணுகிறேன். கிறிஸ்தவர்கள் இந்த நாளிலே அந்த அப்பத்தை புசிக்கிறார்களா? சொல்லுங்க. இதை குறித்து நான் அடுத்த செய்தியில உங்களுக்கு சொல்றேன். அவர்கள் புசிக்கிறார்களா புசிக்கவில்லையா என்று. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் புளித்தப்பத்தை, அதாவது 6 நாளைக்கு புளிப்பில்லா அப்பம் பண்டிகைன்னு ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அது அனைத்தும் நம்மளுக்கு தான், நமக்கு தான் அந்த பண்டிகையே. உங்களுக்கு தெரியுமா? அந்த அப்பத்தை குறித்து, புளித்தப்பத்தை குறித்து அங்கே பேசும்பொழுது இங்கே புசிக்கிற இந்த அப்பத்தை குறித்து நாம் அடுத்த செய்தியில உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏனென்றால் எல்லாவற்றையும் ஒன்றாக நான் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு புரியாமல் போய்விடும். இன்னும் சற்று கொஞ்சம் உள்ளே போய் நாம் வெளியே வரலாம். அங்கே பர்திமேயு ஒருவன் இருந்தான். இந்த இடத்துல அதாவது கிரேக்க ஸ்ரீ இருந்தார். அந்த பர்திமேயு குருடனாய் இருந்தான். ஆனால் அவனோ தாவீது குமாரனே என்றான். ஆனால் அவனுக்கு தேவன் இறங்கினார் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அதை நான் எடுத்து படித்தால் உங்களுக்கு நிச்சயமாக புரியாது. நான் நேரம் தள்ளி போகும். அது நான் படித்து உங்களுக்கு விளக்குவதற்காட்டிலும் நான் கதையாக சொல்வது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கூப்பிடும் பொழுது கூட திரும்பி பார்க்காமல் ஆண்டவரே என்று கூப்பிட்டதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். சரி, இன்னும் சற்று உள்ளே போகலாம், அப்போ உங்களுக்கு புரியும். மத்தேயு புத்தகம் 22ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ஒரு நிமிஷம், அங்கே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இது நான் ஏன்னா இதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, வேண்டாம், நான் நேரடியாக பேசுகிறேன். அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் யூதர்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். அநேக அற்புத அடையாளங்களை காண்பித்து வந்தார். அநேக கேள்விகளுக்கு பதிலளித்து வந்தார். இந்த ஒரு கேள்வி இயேசு கிறிஸ்து கேட்கிறார். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், தாவீது குமாரன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அவரை தாவீது ஆண்டவர் என்று சொல்லியிருக்க குமாரனாவது எப்படி என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று அவர் கேட்கிறார். கேட்கப்படும் பொழுது அதை குறித்து ஒருவனும் பேச முடியவில்லை. கவனிங்கள், இந்த இடத்திலே தாவீது குமாரனா அல்லது தாவீதுக்கு ஆண்டவரா? இந்த பர்திமேயுக்கு வெளிப்பட்ட இந்த விஷயமானது இவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தையின்படி ஏன் அந்த யூதர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை?
கவனிங்கள், அங்கே வார்த்தையை தேவன் கொடுத்தார். ஆனால் அங்கே ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு குப்பையில போட்டான். பருக்கள் நிறைந்து நாய்கள் நக்கிக் கொண்டிருக்கிற இந்த லாசரு அதை எடுத்து புசித்ததுனாலே அவன் அழியாமையை தடுத்து கொண்டான். இங்கே நேரடியாகவே தேவன் இருக்கும் பொழுது, அவர்களிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு கூட அர்த்தம் தெரியாமல் ஏன் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தவில்லை? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று எண்ணுகிறேன். இந்த ஸ்திரீ வரும் பொழுது அந்த அப்பத்தை தான் கேட்கிறார். எந்த அப்பம் அது? அழியாமையை தடுத்துக் கொள்ளுகிற அப்பம். அந்த அப்பம் தான் நம்ம இப்ப புசிச்சிட்டு இருக்கிற அப்பம். எல்லாரும் புசிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். யூதர்கள் இருக்கின்ற போது யூதர்களுக்கு அந்த அப்பத்தை கொடுக்கல. ஐஸ்வர்யான அப்பத்தை புசித்தவன் தூக்கி விசிறி கடாசிட்டான். அப்படி இருக்கும்போது புசித்தவங்க அத்தனை பேரும் மறுரூபம் ஆயிட்டாங்க, அழியாமை தரிச்சுக்கிட்டாங்க. அழியாமை தரிச்சவங்க அத்தனை பேருமே அந்த அப்பத்தை புசி. ஆனா நம்மளும் அதே அழியாமை தரிக்கிற அப்பத்தை தான் நமக்கு கொடுத்தாரு. ஆனா அந்த அப்பத்தை நம்ம எல்லாரும் புசித்தோமா புசிக்கலையான்ற அடுத்த செய்தியில நாம் பார்க்கலாம். அந்த அப்பம் எப்படி நமக்கு பங்கு பங்காக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கலாம். இந்த காலத்தில் எப்படி நாம் அந்த அப்பத்தை எங்கே புசிக்கிறோம் என்பதை நாம் பார்க்கலாம். அதனாலே பிரியமான தேவ ஜனமே, ஒரு செய்தியானது அப்பப்போ நான் அனுப்பி கொண்டிருப்பேன். நீங்கள் அதனாலே அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த காலத்தில் இந்த செய்தியை விட்டு விடாது. இது யூடியூப் டிப்ஸ் கிடையாது. இது உங்கள் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி. இது விலை கொடுத்து வாங்க முடியாது. நீங்கள் விலை கொடுத்து வாங்கவோ அல்லது ஒருவேளை உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஈவை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது என்று நீங்கள் தடுமாற வேண்டாம். ஈவு என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். அதை நாம் யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். ஒரு கிறிஸ்தவனுக்கு வேதமே கிரீடம், அதுவே ஜீவன், அதுவே சத்தியம், அதுவே அவனுக்கு வழி, அதுவே அவனுடைய பாதை. எல்லாமே ஒரு கிறிஸ்தவனுக்கு வேதம் தான், வார்த்தை தான். உலகத்துக்கு அல்ல. உலகத்துக்கு பொக்கிஷங்களும் பணங்களும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பணத்துக்காக எதையும் செய்வார்கள். ஆனால் உண்மையான மனவாட்டி வார்த்தையை தவிர வேறொன்றுக்கும் ஒரு தலை சாய்க்க மாட்டார். தெரியுமா? ஒவ்வொரு மனவாட்டியும் இக்காலத்துக்கு உண்டான வார்த்தை என்ன என்று கேட்டுக்கொண்டிருப்பார். அதை தேடி அலைவார். பாருங்க, அலைவார்கள் அதை தேடி. அப்படி என்று வேதம் தெளிவாக நமக்கு போகிறது. ஆனால் அப்படி தேடப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையானது அவர்கள் அழிவை எடுத்து போட்டுவிட்டு, லாசருக்கு இருந்த பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டது, எப்படி அறுத்தெறிஞ்சாரோ அதே போல நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறுத்தெறிந்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புகிற ஒரு சரீரத்தை தேவன் நமக்கு தருவார். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக சகோதர சகோதரிகளே, இந்த செய்திகளை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களையும் என்னையும் சேர்த்து ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இந்த செய்தி இல்லாமல் நான் இல்லை. நல்ல விசுவாசிகள், வார்த்தை இல்லாமல் விசுவாசிகளும் இல்லை. அதனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு நன்றி. கர்த்தர் உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்ன தேவன் தான் நமக்கு தேவன். ஏமேன், ஏமேன், க்ளோரி, அல்லேலூயா, ஏமேன்.